டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தேர்தல் கருத்து கணிப்பாளர், வியூக வகுப்பாளர், மூத்த பத்திரிகையாளர், அக்னி நியூஸ் சர்வீஸினுடைய சிஇஓ திரு சுரேஷ்குமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எக்ஸிட் போல்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது நேற்று மாலை வெளியாக இருக்குது. அதே போல உங்களுடைய நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பும் நேற்று வெளியாக இருக்குது. நீங்க மற்ற நிறுவனங்களை ஒப்பிடும் பொழுது உங்க நிறுவனம் கான்கிரீட்டா திமுக 169 இடங்கள், அதிமுக 64 இடங்கள், தாவேகா ஒரு இடத்தை கைப்பற்றும் அப்படின்னு உங்களுடைய கணிப்புல சொல்லிருக்கிறீங்க. இப்ப இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது எப்படி நடத்தப்படுகிறது? இப்ப இதுக்கு என்ன சாம்பிள்ஸ்? இது எதன் வாயிலா? இப்போ கடந்த காலங்களில் வாக்குச்சாவடியை விட்டு போலிங் பூத்துல இருந்து வெளில வர்றவங்கள்ட்ட கேட்டு அப்படி கருத்து கணிப்புகள் எடுக்கப்படும். நீங்க எந்த பாணியில இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கீங்க சார்? நம்ம எக்ஸிட் போல் ரெஸ்பாண்டன்ஸ் 16,548. அதுல ஆண்கள் 7,865, பெண்கள் 8,683. சர்வே பீரியட் ஏப்ரல் 23 இருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் 234 கான்ஸ்டன்சி. நம்ம ஏப்ரல் 17 தான் ஃபைனல் ஒப்பீனியன் போல கொடுத்தோம். 17ல 18ல ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. அந்த இதெல்லாம் கொண்டு வரல. கேம்பெயின் எண்ட் பண்ணும்போது அதெல்லாம் கொண்டு வரல நாங்க இங்க. அதுல ஒரு 18,000 எடுத்திருக்கோம். 18,000க்கு மேலேயே எடுத்திருக்கோம் அந்த சாம்பிளும். அதையெல்லாம் பார்த்து இதையும் பார்த்தா இந்த இது வருது. இப்போ நம்ம மண்டல வாரியாக வாக்கு சதவீதம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே சார். தென் மண்டலம் 58 தொகுதிகள். திமுக கூட்டணி 42.36, அதிமுக கூட்டணி 35.62, டிவிகே 14.46, என்டிகே 4.63. மற்றவர்கள்னா அந்த 5வது அணி டாக்டர் ராம்தாஸ், சசிகலா மற்றும் இண்டிபெண்டன்ட், நோட்டா. மத்திய மண்டலம் 37 தொகுதி. திமுக 45.27%, அதிமுக கூட்டணி 35.14%, டிவிகே 12.93%, என்டிகே 3.98%, மற்றவர்கள் 2.68. மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள். திமுக 40.94%, அதிமுக கூட்டணி 37.26%, டிவிகே 15.77%, என்டிகே 3.13%, மற்றவர்கள் 2.9. வடக்கு மண்டலம் 52 தொகுதிகள். திமுக 42.84%, அதிமுக கூட்டணி 36.73%, டிவிகே 13.91%, என்டிகே 9.59%, மற்றவர்கள் 2.93%. சென்னை மண்டலம் 37 தொகுதிகள். திமுக 44.12%, அதிமுக 29.26%, டிவிகே 18.4%, என்டிகே 5.17%, மற்றவர்கள் 3.05%. இப்ப டோட்டலா தமிழ்நாடுல பாத்துட்டீங்கன்னா திமுக 43.1%, திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி 34.8%, டிவிகே 15.1%, என்டிகே 4.1%, மற்றவர்கள் 2.9. இப்ப சீட் கன்வர்ஷன் ரீஜன் வைஸ் பாத்துடலாம். தென்மண்டலம் 58 தொகுதிகள். திமுக கூட்டணி 40 தொகுதியில் வெற்றி, அதிமுக கூட்டணி 18 தொகுதியில். மத்திய மண்டலம் 37. திமுக கூட்டணி 33, அதிமுக கூட்டணி 4. மேற்கு மண்டலம் 50 தொகுதிகள். திமுக கூட்டணி 31 தொகுதியிலும், அதிமுக கூட்டணி 19 தொகுதியிலும். வடக்கு மண்டலம் 52 தொகுதிகள். திமுக 34 தொகுதியிலும், அதிமுக 18 தொகுதியிலும். சென்னை மண்டலம் 37 தொகுதிகள். திமுக 31 தொகுதியும், அதிமுக 5 தொகுதியும், டிவிகே 1 தொகுதியும். இப்போ சீட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில திமுக கூட்டணி 169 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 64 இடங்களிலும், டிவிகே ஒரு இடத்திலும் வெற்றி பெறுவார்கள். ஓகே சார். சார், இதுல என்னோட கேள்வி டிவிகே ஒரு தொகுதி கொடுத்துருக்கீங்க, அது எந்த தொகுதி சார்? சென்னையில் இருக்கிறது தான் பெரம்பூர். 16 தொகுதியில் ஒரு தொகுதி. பெரம்பூரா? பெரம்பூர் இல்ல, நாங்க கொடுக்கறது வேளச்சேரி. வேளச்சேரி டஃப் ஃபைட்டு. அங்க காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போறாங்க. டிவிகேக்கும்
ஏடிஎம்கேக்கும் டஃப் ஃபைட்டு. அதில் வந்து ஒரு 2.5% 3%க்குள்ள டிவிகே ஜெயிக்கிறாங்க வேளச்சேரியில். ஓ சார், இப்போ திருச்சி கிழக்கு, பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுறாருல்ல, அங்கே அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லையா? ஏன்னா மற்ற சில கருத்து கணிப்புகள்லாம் பார்க்குறப்ப பெரம்பூர் வந்து விஜய் வெல்வார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரம்பூர் நம்ம எடுத்ததுல கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குங்க. டிஎம்கே கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின் லீடில் இருக்காரு. ஒரு 2.5%லேருந்து 3% லீட்ல இருக்காரு. ஓகே, அது பார்க்கலாம். பட் திருச்சி கிழக்கு வந்து நல்ல லீடு, ஒரு 4% லீட்ல இருக்காங்க. 4% டிஎம்கே வந்து ஆமா, இவங்க டிஎம்கே. அங்க விஜய் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப சிரமம். ஓகே சார், ஓகே சார். சார் இதில் அதிமுக 64 இடங்களை வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து போட்டிடுறாங்க. இப்போ சொல்லணும் அப்படின்னா விழுப்புரத்திலிருந்து மயிலத்திற்கு மாறி சிவி சண்முகம் வந்து போட்டிடுறாரு. அதே போல் வேப்பனஹள்ளி அங்கே கேபி முனுசாமி போட்டிடுறாங்க. இந்த முன்னாள் அமைச்சர்கள் இவங்களோட வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது சார்? எஸ்பி வேலுமணி, தங்கமணி. பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி வந்து கம்ஃபர்டபுள் மார்ஜினில் ஜெயிச்சிருவார். ஒரு 30,000 வாக்கில் ஜெயிப்பார். பெஸ்ட்ல எடுத்துட்டீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஒரு 10,000லேருந்து 12,000 வாக்கில் ஜெயிப்பார். இந்த சைட் போயிட்டீங்கன்னா தங்கமணி வந்து ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின் தான் இந்த தடவை ஆகும். ஒரு 3,000லேருந்து 5,000க்குள்ள ஒரு லீடில் இருக்காரு. அது வேற இதுக்கு போயிட்டீங்கன்னா காமராஜ் வந்து தோல்வி அடைஞ்சிருவாரு நன்னிலத்துல. இந்த சைடு எடுத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு ஸ்லெண்டர் மார்ஜின் தான், அங்கேயும் ஒரு 2% 3% தான் லீடு. ஆர்பி உதயகுமாருக்கு டஃப் ஃபைட்டா தான் இருக்கு. பட் அவர் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் தோல்வி அடைகிறார் திண்டுக்கல்ல. செல்லூர் ராஜு ஒரு ஸ்லெண்டர் மார்ஜின்ல தான் லீட்ல இருக்காரு. வெப்பநல்லியில கேபி முனுசாமி ஜெயிச்சிருவாரு. அவர் வெற்றி பெறுவார். முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ராயபுரத்துல ஜெயக்குமார் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். அப்ப 2வது இடம் யாருக்கு, முதல் இடம் யாருக்கு? டிவிகே தான் வருவாங்க. 2வது இடம் டிவிகே. ஓகே சார். 3வது இடம் தான் ஜெயக்குமார் அங்க. ஓ ஓகே சார். ஓகே சார். சார் இந்த சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை பல தொகுதிகளில் வந்து டிவிகே 2ஆம் இடத்தை வந்து பிடிப்பார்கள் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லப்படுது. நீங்க என்ன சார் கருதுறீங்க? நம்ம சர்வே என்ன சொல்லுது? எங்க கணக்குப்படி சென்னை 16ல 1 பெரம்பூர், 2 வில்லிவாக்கம், 3வது திருவிகா நகர், 4வது ராயபுரம், 5வது டி நகர், 6வது மயிலாப்பூர், 7வது அது வேளச்சேரி வின் பண்ணிடுறாங்க. இந்த தொகுதிகளில் 2வது இடம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. மற்ற தொகுதியிலலாம் இந்த ஃபைட்டே வந்து ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் 2வது 3வது இடத்துக்கு சென்னை பூராவே. ஓ ஓகே சார். அவங்க 2 பேருக்கு தான் ஃபைட்டு. சென்னை மண்டலத்தில் வந்து அது சென்னையில் வந்து அந்த 16 தொகுதியில் ஏடிஎம்கே ரொம்ப மோசமா ஃபேர் பண்றாங்க. ஓ என்ன காரணம் சார் சென்னையில் விஜய்க்கு தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுக்கு? அதான் யூத் இருக்காங்க இல்லைங்க, 18 to 25, 18 ஆண்கள் பெண்கள், அவங்களாம் இந்த தடவை விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆன்டி டிஎம்கே வாக்குகள் ஏடிஎம்கே தான் எப்போவுமே போகும். டாக்டர் அண்ணா பீரியட்லேருந்து அப்படியே தான் இருந்திருக்கு. அப்புறம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ்னு சொல்கிறாங்கல்ல, திமுகவுக்கு போடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன, அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவே என்ன முதல்லலாம் பண்ணுவாங்க, அடுத்தது யாரு ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களும் வந்து டிவிகேக்கு போடுறாங்க. டிவிகேக்கு வாக்களிக்கிறதுனால தான் அவங்களுக்கு 15.1% வருது டோட்டலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா. இதில் பாதிப்பே இந்த டிவிகேனால பாதிப்பு வந்து திமுக விட அதிமுகவுக்கு பலத்த பாதிப்பு. அவங்க வாக்கு தான் பிடிக்கிறாங்க தமிழ்நாடு பூரா. ஓகே ஓகே சார்.
சார் இப்போ திருவிக நகர் சென்னையில் வந்து இவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க போட்டியில் இருக்காங்களா சார்? முதல் இடமா, இரண்டாவது இடமா, எத்தனையாவது இடம்? அவங்க 3வது இடத்துல தான் இருக்காங்க. அவங்க 3வது இடத்துல தான் இருக்காங்க. ஆமா. அங்க டிவிக்கு 2வது இடம். ஓகே ஓகே சார். சார் வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா போட்டியிடுகின்ற வில்லிவாக்கம் அது 2வது இடத்துல தான் இருக்காங்க. அதில் 2வது இடம். ஜெயிக்க முடியாது. 2வது இடம். ஓகே சார். சென்னை மண்டலத்தில் பெருவாரியா வந்து டிஎம்கே தான் கைப்பற்றுறாங்களா சார்? ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா 37ல 31 தொகுதியில திமுக அலையன்ஸ் தான். 5 இடங்கள் எது எது சார்? வேளச்சேரி ஒன்று, அது டிவிகே. வேளச்சேரி ஒண்ணு. ஆமா. அப்புறம் இதுல அந்த 5 தொகுதி வந்து இதுல தான் வருதுங்க. உங்களுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்துல தான் 5 தொகுதி அங்கதான் வரும். மதுராந்தகம் ஷுவர் நல்ல பின்னு அங்க அது அந்த இடத்துல ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே மதுராந்தகம் நல்ல லீட்ல ஜெயிச்சிருவாங்க. ஓ ஓகே சார். ஓகே சார். சார் அடுத்ததா வந்து திமுக வந்து அதுல அமைச்சர்கள், தற்போது சிட்டிங் அமைச்சர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றுவாங்களா சார்? போட்டியிடுறவங்க எல்லாரும் அதுல என்ன சார் நல்ல வரும்? திமுக அமைச்சர்கள்ல ஒரு 5 பேர் வந்து வெற்றி பெறுவாங்க. பட் ஸ்லெண்டர் மார்ஜின், ரொம்ப ஸ்லெண்டர் மார்ஜின். யார் யார் சார்? ஒன்று வந்து ரகுபதி, அமைச்சர் ரகுபதி. ஒன்று வந்து அமைச்சர் வெள்ளக்கோயில் சுவாமிநாதன். 3 வந்து இவர் அனிதா ராதாகிருஷ்ணன். 4 வந்து ராஜகண்ணப்பன். 5 வந்து நாசர். வெற்றி பெற்றுவாங்க. ஆனா வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 5% கீழே தான் இருக்கும். 4%, 3ல இருந்து 5%. ஒரு ஆவரேஜா எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4000 வாக்குல இருந்து 5000 வாக்கு அந்த டிஃபரன்ஸ் தான் வரும். ஒரு சில தொகுதியில 3000 வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சார் கொளத்தூர் சேப்பாக்கம் சிஎம்மோட தொகுதியும் டிசிஎம்மோட தொகுதி. கொளத்தூர் தமிழ்நாடு சிஎம் மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாரு. அங்க 2வது இடம் யாருக்கு சார்? 2வது இடம் அங்கேயும் டஃப் ஃபைட்டா இருக்குது. இவங்களுக்குள்ளதான் டஃப் ஃபைட். டிவிகே ஏடிஎம்கே கூட தான் டஃப் ஃபைட். ஓகே சார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. சேப்பாக்கமும் டிசிஎம் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாரு. அங்கேயும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் தான் ஃபைட். ஓ செகண்ட் அண்ட் தேர்டுக்கு தான் ஃபைட். மார்ஜின் பெரிய மார்ஜினா இருக்கும். ஒரு 50,000 வாக்கு 55,000 வாக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். பட் 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் தான் போட்டி அங்க. ஓ ஓகே சார். சார் மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜி வந்து கரூரை விட்டு பயந்து ஓடி வந்து இந்த கோவை தெற்குல வந்து நிற்கிறாரு அப்படின்னு வந்து விஜயே இப்போ தன்னுடைய பிரச்சாரத்தில் இறுதி பிரச்சாரத்தில் வந்து சொன்னார். மேற்கு மண்டலம் குறிப்பாக கோவையில் வந்து எப்படி சார் இருக்கும்? கோவையில் நம்ம வந்து ஒப்பீனியன் போல் 2வது ஒப்பீனியன் போல்ல 7 தொகுதிகள் திமுக முன்னிலைன்னு கொடுத்தோம். இப்போ வந்து நாங்க வந்து திமுக வந்து 6 தொகுதியில் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு. 4 தொகுதி வந்து தோல்வி அடைவாங்க. அது கேண்டிடேட் செலெக்ஷன்ஸு மெயினாக வந்து டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஜெயிக்கிற தொகுதி, வெற்றி பெற தொகுதி வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க. சிங்கநல்லூர் அண்ட் கவுண்டம்பாளையம். அதனால அங்கே வந்து காங்கிரஸ் ரொம்ப பேடாக ஃபேர் பண்ணுறாங்க. அதனால அந்த 2 சீட் போயிடுச்சு. பட் கோவை தெற்குல வந்து செந்தில் பாலாஜி வந்து வெற்றி பெற்றுவார். எப்படி ஒரு 22,000 வாக்குல இருந்து 25,000 வாக்கு டிஃபரன்ஸ் வரும் கோவை தெற்கு. கோவை வடக்கு பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி வானதி சீனிவாசன் தோல்வி தான் அடைய போறாங்க அங்க கோவை வடக்கு, கன்ஃபர்ம்டு. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட் ஜோன்ல அவனாசியில யூனியன் மினிஸ்டர் முருகனும் தோல்வி தான் அடைய போறாரு. அங்க வந்து டாக்டர் கோகிலாமணி வெற்றி பெற்றுவாங்க. ஒரு ஒரு 5,000 இருந்து 10,000 வாக்குகள் கன்ஃபர்ம்டா வெற்றி பெற்றுவாங்க. ஓகே சார். சார் நயினார் நாகேந்திரன், பேராசிரியர் ராமசீனிவாசன், அதே போல எம்ஆர் காந்தி, இவங்கெல்லாம் என்ன சார் ஆவாங்க சார்? இப்போதைக்கு நம்ம இடத்துல பார்த்தா நயினார் நாகேந்திரன் ட்ரெயிலிங் தான்.
அவரும் தோல்வி அடைறதுக்கு தான் சான்ஸ் மற்றவங்க யாரும் இல்லை. காந்தி ஒருத்தர் தான் ஸ்லெண்டர் மார்ஜின் நம்ம ஒப்பீனியன் போல் அன்னைக்கே நம்ம ஆமா. கேட்டீங்க. அவர் ஒரு 2000, 2500, 5000 வாக்குக்குள்ள அப்படியே அவர் வந்து லீட்லயே இருக்காரு. இது இது அந்த தொகுதி வந்து சொல்லவே முடியாது, எப்படி வேணா மாறலாம். பட் இப்போதைக்கு மிஸ்டர் காந்தி வந்து லீட்ல தான் இருக்காரு. ஓகே சார். சார் ஆனந்தன் ஐயாச்சாமி அப்படின்னு அமெரிக்கா ரிட்டர்ன் அவரை பயங்கரமா ப்ரமோஷன் பண்றாங்களே. ப்ரமோஷன் பண்ணுவாங்க, ஆனால் வாக்குறுதி இல்லையே. இல்ல சார், இப்ப 28 இடங்கள்ல வந்து போட்டியிடுறாங்க. தாமரை வந்து அது போக ஒரு ஜி.கே. வாசன் அவங்களோட கட்சி ஒரு 4 இடங்கள்ல அவங்களும் தாமரையில் வந்து போட்டியிடுறாங்க. தாமரை எத்தனை இடங்களை வந்து கைப்பற்றும் பாஜக? ஜி.கே. வாசன் பார்ட்டி நிற்கிற 4 இடங்களும் தோற்றுருவாங்க. பிஜேபி அந்த சீட் கன்வர்ஷனு ஏடிஎம்கே ஓட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஒரு மேக்சிமம் 2 தொகுதி வெற்றி பெறுவாங்க. எனக்கு என்னமோ 26 தொகுதியில் தோல்வி விடுறாங்கன்னு தான் தெரியுது. ஓகே, 2 தொகுதினா எந்தெந்த தொகுதி சார் சொல்றீங்க? ஒன்று எம்ஆர் காந்தி. ஆமாம், இன்னொரு தொகுதி சவுத்தில் தான். ஓ, சவுத்தில் தான். ஓகே, டஃப்பாக இருக்கும். ஓகே சார். சார் சேலம்ல வந்து எவ்வளோ சார் வந்து கைப்பற்றுவாங்க? சேலம் மாவட்டத்தில் யார் யார் வந்து அங்கே திமுக அதிமுகவில் யார் யார் வெற்றி பெறுவோம்? 2021 ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. 10 தொகுதியில் வெற்றி, 1 வந்து டிஎம்கே வெற்றி. இந்த தடவை நம்ம கொடுத்தது வந்து 7 தொகுதியில் அதிமுக, 4 தொகுதியில் திமுக. பட் அதுலேயே வந்து 2 தொகுதி ரொம்ப க்ளோஸ் மார்ஜின், ஒரு 2000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸு. ஓ, 2 தொகுதி. எந்தெந்த தொகுதி சார்? மேட்டூர், ஆ, இன்னொன்று வந்து ஆத்தூர். அது 2 தொகுதி. அதில் ஒரு தொகுதி வந்துடும் நினைக்கிறேன். ஏதோ ஒரு தொகுதி வரும். மேட்டூர் வந்து வந்துடும் நினைக்கிறேன் டிஎம்கேக்கு. கடைசியில் பார்த்தா அது 6-5 தான் முடியும்னு நினைக்கிறேன். 6-5 அந்த மாதிரி தான் வரும். பட் இப்போதைக்கு 7-4 தான். ஓகே சார். சார் வீரபாண்டி, சங்ககிரி இங்கெல்லாம் யார் சார் ஜெயிப்பாங்க? இவர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து வெற்றி பெறுவாரா? இது சங்ககிரி டஃப்பாக இருக்குங்க. டஃப்பாக இருக்கு. ஏடிஎம்கே கெஜ்ஜு. வீரபாண்டியில் டாக்டர் தருண் வந்து வெற்றி பெறுவார் இந்த தடவை. அவர் வெற்றி பெற்றுவார், அது கன்ஃபார்ம்டு. வீரபாண்டி இந்த தடவை ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த வீரபாண்டியோட அந்த ஃபேமிலி உள்ளே வராங்க. வீரபாண்டி ஆர்மமோட ஃபேமிலி இப்போ வீரபாண்டி தொகுதியில் ஜெயிச்சு வெற்றி பெற்று இப்போதான் வராங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு. ஓகே சார். சார் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் டஃப்பாக தான் இருக்குங்க. டஃப்பாக தான் இருக்கு சார். சேலம் மேற்கு அங்கே வந்து இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ பாமக அருள் ராமதாஸ் அணியில் இருக்கிற அருள் போட்டிடுறாரு. டிவிகே சார்பில் லட்சுமணன் போட்டிடுறாரு. அதே போல் அழகாபுரம் மோகன்ராஜ் தேமுதிக அவங்க வந்து போட்டிடுறாங்க. அங்கே டிஎம்டிகே ஜெயிச்சிருவாங்களா சார்? ஓகே சார். திருச்செங்கோடு டிவிகே அருண்ராஜ் அங்கே போட்டிடுறாரு. அங்கே எப்படி சார்? 2வது இடம். அங்கே யார் சார் வெற்றி பெறுவா? டிஎம்கே. ஓகே சார். சார் இது இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க எவ்வளோ சார் வெற்றி பெறுவாங்க? அவங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் கூட கொடுக்கலையே. வாக்கு சதவீதமும் 4.1% தான் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே அவங்க வந்து 8% வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க இப்போ இந்த தடவை சீட் கன்வர்ஷன் இல்லைங்க அவங்களுக்கு. காரைக்குடி தான் நம்ம நினைச்சோம் ஒரு சான்ஸ் இருக்குன்னு. காரைக்குடி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து டிவிக்கே தான் 2வது இடம். முதல் வந்து காங்கிரஸ் மிஸ்டர் மாங்குடி, அடுத்தது டிவிகே டாக்டர் பிரபு, 3வது இடத்துக்கு தான் போட்டி ஏஎம்எம்கேக்கும் மிஸ்டர் சீமானுக்கும். என்ன காரணம் சார்? ஏன் சீமான் வந்து ஒரு எம்எல்ஏ கூட இதுவரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியல? அவரே கூட போட்டியிட்டு வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணம்? இப்போ திருவொற்றியூரில் போட்டியிட்டாரு, அதுக்கு முன்னாடி கடலூரில், எல்லாமே வந்து அவருக்கு பின்னடைவா இருக்கு. அவர் தொகுதி மாறுறாரு. ஒரு தொகுதியில்னா திருவொற்றியூர்ல இருக்கணும், இல்லை கடலூர்ல இருக்கணும், தொகுதி மாறுறாரு. அது இல்லாம அவர் சொந்த தொகுதியில் ஒரு இது இருக்குது.
பட் இதுல காரைக்குடியில அந்த மாதிரி தெரியல. பட் காரைக்குடியில நம்ம பார்த்தது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் மிஸ்டர் சீமானுக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அந்த அந்த இது இருக்குது, அப்படியே இருக்கு. பட் என்ன இந்த அவர் ஸ்பீச் இதுக்கான போய் கூட்டத்தில் இருக்கிற கூட்டம் கலந்து கொள்றவங்க முதல்ல மிஸ்டர் சீமானுக்கு போட்டவங்களும் இப்போ விஜய் போடுறாங்க. ஓ, அதனாலதான் இந்த ஓட் ஷேர் குறையுது. பட் பார்க்கலாம், 4.1 கொடுத்துருக்கோம். இது ரைஸ் ஆனாலும் மேக்ஸிமம் வந்து 5% மேல வாங்க மாட்டார். வாங்க மாட்டார். ஓகே மேக்ஸிமம் 5 தான். ஓகே சார். சார் நீங்கள் இப்போ டிவிக்கேவே ஃபஸ்ட்டு நீங்கள் 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தீங்க 10க்குள்ளே தான் விஜய், 9 புள்ளி சம்திங் தான் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதற்கு பிறகு தேர்தல் அந்த இறுதிக்கட்ட கருத்து கணிப்பில் நீங்கள் 12% வரைக்கும் வந்து கொடுத்தீங்க. இப்போ 15.1% வந்து கொடுத்துருக்குறீங்க. இப்போ சில கருத்து கணிப்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் முதல்லையே 27% வந்து கொடுத்தோம். சென்னை போன்ற பகுதிகளில் சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை டிவிக்கே 33% வாக்குகளை பெறுவாங்க அப்படின்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லோருமே மெல்ல மெல்ல இறங்கி வந்திருக்கிறாங்க. முதல்ல 10 கூட வரமாட்டாருன்னாங்க, அடுத்து வந்து 12ன்னாங்க, இப்போ 15. இப்போ நீங்களும் அதே போல் 15.1 அப்படின்ற இடத்துக்கு வந்து இந்த ஃபைனல் அந்த 3 நாள் 4 நாள் இந்த கேம்பெயின் மற்றும் கேண்டிடேட் ஓட வெயிட், அவங்க கேம்பெயின் எப்படி, அப்புறம் இந்த ஓட்டிங் பேட்டர்னு, அதெல்லாம் பார்த்து தான் இதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். 3% ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். ஓட்டிங் பேட்டர்ன் மாறும்போது கொடுத்தே ஆகணும். இல்லை நான் வந்து 10 தான் கொடுப்பேன்னா அது வந்து நியாயம் இல்லை. ஓகே, உங்க ஓட் ஷேர் வந்து 15%, 15.1. இன்னும் ஒரு 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 மார்ஜினா நான் சொன்னேன்னா ஒரு ஹையர் லெவல் ஒரு 2%, இன்னும் 2% வைங்க, 17%ல அவங்க லேண்ட் ஆவாங்க. மேக்ஸிமம் 17%, பட் மினிமம் 15%. 15% கீழே போகாதுணும். ஓகே, சான்ஸ் இல்லை. ஓகே சார். ஆனால் டிவிக்கேவோட அவங்களே வந்து சர்வே பண்ணிருக்கிறோம், நாங்கள் 170 இடங்களில் வெற்றி பெறுவோம், 45% வாக்குகளை பெறுவோம் அப்படின்னு டிவிகேவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர் சொல்லிருக்கிறாரு. இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து கருத்து கணிப்புகள் எல்லாம் நம்பக்கூடாது, 200 தொகுதிகளில் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு செங்கோட்டையன் வந்து பேசியிருக்கிறாரு. இது பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, அவங்க பார்ட்டி அவங்க சொல்லுவாங்க 200 சொல்லுவாங்க, 220 கூட சொல்லுவாங்க. இப்படிதான் பிஜேபி சொன்னாங்க 400 பார் 300 பார்ன்னு. கடைசியில் 250 வந்து நின்றுச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. சரி, அவங்களுக்கு இப்போ ஒரு கருத்து இருக்கும். ஸோ மிஸ்டர் செங்கோட்டையன் சொல்றாரு, பார்ப்போம். அவர் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். சார், செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையத்தில் அவருக்கு எப்படி சார் இருக்கு? 3வது இடத்துல இருக்காரு. 3வது இடம். அப்படியா? ஓ, அங்க முதல் இடம் 2ஆம் இடம் யாருக்கு சார்? முதலிடம் பல அசம்பிளி எலெக்ஷன்ல தோல்வி அடைஞ்சு இப்பதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் டிஎம்கே வந்து ஜெயிக்க போறாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் இத்தனை வருஷம் அவங்க வரவே முடியல செங்கோட்டையன் இருந்தனால. இப்போ செங்கோட்டையன் இங்க போனாரு. செங்கோட்டையனுக்கு ஏடிஎம்கே வாக்குகள் பிரியல. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்துருச்சு அந்த ஏரியால. இன்னும் பெருசா அவருக்கு இல்லை. அதான் ஏடிஎம்கேக்கும் மிஸ்டர் செங்கோட்டையனுக்கு தான் போட்டியே அங்க. ஓகே சார். சார், இப்போ விஜய் தன்னுடைய பிரச்சாரங்களில் மேடம் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரை முன்னிறுத்தியதாக இருந்தாலும் சரி, ஒரு எம்ஜிஆர் தானா, மக்கள் ஏங்குறது எனக்கு புரியுது, நான் வர்றேன் அப்படின்னு விஜய் மேடையிலேயே சொன்னதாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கா? ஏன்னா நீங்கள் குறிப்பிடுறீங்க ஏடிஎம்கே வாக்குகளைத்தான், அதிமுக வாக்குகளைத்தான் அதிகமாக விஜய் வந்து பிரித்திருக்கிறார் அப்படின்றத சொல்றீங்க. இப்போ இதெல்லாம் விஜயினுடைய இந்த பாணியிலான பிரச்சாரம் அதிமுக வாக்காளர்களை கவர்ந்திருக்கிறதா? இப்போ இந்த 15.1% எவ்வளவு அதிமுக வாக்காளர்கள் இருப்பாங்க? அதிமுக வாக்கு டெஃபினட்டா பிரிஞ்சிருக்கும். இவருக்கு விஜய்க்கு பெரிய பெரிய பாதிப்பு வந்து அதிமுக தான் அவர் இது பண்றாரு. அது டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் ஜெயலலிதான்னு சொல்றது இல்லை, அதுவும் கூட இல்லை. எப்படி விஜயகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் பிரிச்சாரு,
அவர் வாங்கினதே ஏடிஎம்கே ஓட் ஷேர் தான். இந்த டாக்டர் எம்ஜிஆர் மேலே வேஷம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு அவர் ஏடிஎம்கே அந்த விமன் ஓட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிச்சுட்டாரு அந்த எலெக்ஷனில். அது மாதிரி தான் இவர் பண்ணுறாரு. பட் இது வந்து எவ்வளவு நாளைக்கு இது தாக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஏன்னா அவர் இவங்களுக்கு ஐடியாலஜியே இல்லாமல் இருக்கு. ஐடியாலஜியாக பேசுகிறாங்க, ஐடியாலஜிக்கலாக பேசுகிறாங்க. பட்டு ஐடியாலஜியே இல்லாமல் இருக்குது. இதில் மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி இந்த வெஸ்ட் ஜோனில் ஒரு மீட்டிங்கில் கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப மைனஸுங்க ஏடிஎம்கேக்கு. அப்போனா நீங்கள் வந்து காத்துட்டு இருந்தீங்க கடையை திறந்து வச்சு, யாரோ வருவாங்களான்னு ஏடிஎம்கே, விஜய் வருவாரான்னு. அவர் போகல. அவர் போகலன்னு எங்களுக்கு தெரியும். பேக் டோர் டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. ஏடிஎம்கேவும் மிஸ்டர் விஜய் கூட பேசியிருக்காங்க, பிஜேபியும் பேசியிருக்காங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் ஒரு மைனஸ் இல்லைங்க. பப்ளிக் கிட்ட எவ்வளோ பெரிய பார்ட்டி ஏடிஎம்கே. டிஎம்கேவே ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வெற்றி பெறுறாங்க ஏடிஎம்கே கேஸ். மிஸ் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தானே ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒரு நல்ல லீடர்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் லீடர் வந்து ஏடிஎம்கேல மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தான். அதில் நோ டவுட். வேற யாரும் வந்து ஏடிஎம்கே வந்து யாரு வந்து ஏடிஎம்கேக்கு வந்தாலும் அவங்க வந்து இந்த அளவுக்கு வச்சு பண்ணியிருக்க முடியாது. அதில் நோ டவுட். அவர் வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கிறாரு. யார் தப்புனாலும் வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அதெல்லாம் கரெக்டு. பட் வீக் ஆயிட்டாங்க. அவரோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்க கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி ஃபெயில் ஆயிடுச்சு இந்த எலெக்ஷனில். ஓகே சார். சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில கருத்து கணிப்புகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரட்டை இலக்கம் வந்து கொடுக்குறாங்க, 26 வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பு வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க, 98லிருந்து 120 இடங்களை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார், நீங்கள் இது பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவ்வளவு சீட் நீங்க சொல்ற மை ஆக்சஸ் இந்தியா. ஆமா. சரி, அவங்க கிரவுண்ட் லெவல்ல அவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வு அவ்வளவு நடத்தியிருக்காங்க. சரி, அவங்களும் சந்தோஷப்பட்டோம். அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் டிவிக்கு கொடுத்தது சந்தோஷம் தானே. ஒருத்தராச்சும் டிவிக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்றது, ஃபார்ம் கூட பண்ணல, இதுதான் அங்க அசம்பிளி. 4ஆம் தேதி பார்ப்போங்க. தமிழ்நாட்டில் ஹங் அசம்பிளி எப்போதுமே இருக்காது. ஓகே. 2 டிராவிடியன் பார்ட்டி தான். ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே, இல்லைன்னா டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே. இதுதான். இந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. இன்னும் வந்து இவங்களுக்கெல்லாம் தமிழக மக்களின் மனசு வந்து இவங்க கணிக்கல சரியா. ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. நீங்கள் போய் இப்போ எங்கேயாச்சும் ரோடில் நின்றுட்டு ஒரு டீ கடையில் ஒரு 3 இளைஞர்கள் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு நீங்கள் போய் கேட்டீங்க, நீங்கள் யாருக்கு போட்டீங்கன்னா விஜய் தான் சொல்லுவாங்க. அவங்க விஜய்க்கு போட்டாங்களோ இல்லையோ, ஓட்டு இருக்கோ ஓட்டு இல்லையோ, விஜய்க்கு தான் போட்டாங்கன்னு. ஏன்னா இது சோசியல் மீடியாவில் நான் விஜய்க்கு போட்டேன், நீ விஜய்க்கு போட்ட, நானும் போட்டேன், அப்படியே பரப்புனாங்க. இந்த சோசியல் மீடியாவில் தான் இது பிரபலமாக இருக்கே தவிர, கிரவுண்ட் லெவலில் பெண்கள் 35 வயசுக்கு மேலே மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் நம்மளுடைய கடந்த பேட்டியில் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டீங்க, விசில் சின்னமே கிராமப்புறங்கள்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி. சார், விஜய் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வந்து 234 தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர், நமது சின்னம் விசில், காலையில் எந்திரிங்க, போங்க, குளிச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு விசிலை பார்த்து நறுக்குன்னு குத்திட்டு வந்துருங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அது ரீச் ஆகலையா? கிராமப்புறத்துல ரூரல் கான்ஸ்டியூன்சியில் ஆகுறீங்க. ரூரல் கான்ஸ்டியூன்சி தானே மெயின் தமிழ்நாட்டில். சிட்டியில் எங்கெங்க இருக்கு? சென்னையில் எடுத்தீங்கன்னா ஒரு 16 தொகுதி, ரைட்டுங்களா? கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4 தொகுதி, சேலம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 தொகுதி, சிட்டி அவ்வளோதானுங்க. ஈரோடு எடுத்துட்டீங்கன்னா 2 தொகுதி, திருச்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 தொகுதி, ஈஸ்ட் வெஸ்ட் எடுத்துக்கலாம்
சரி, திருவெரும்பூர் எடுத்துக்கலாம், பக்கம்தான், பார்டர் தான், திருவெரும்பூர் எடுத்துக்கலாம். இவ்வளவு சிட்டி சீட்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. நகர்ப்புற சீட்ல வந்து அவங்க நல்ல பர்ஃபார்ம் அதனால ஒரு மாசத்துல இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நகர்ப்புறத்துல வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க. வில்லேஜ், ரூரல் ஏரியாஸ், கிராமங்கள்ல இவங்க தெரியாது. நான் கடைசியில யாரை கேட்டாலும் என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே தானுங்க. ஒன்னு ரெட்டை இலை, ஒன்னு உதயசூரியன். இது ரெண்டு தான் அவங்க மனசுல. ஆனா ஒண்ணு வந்து கிராமத்துல, வில்லேஜ்ல நம்ம எடுத்தோம்னீங்க கரெக்டா சொல்லிடுவாங்க, யாருக்கு போட்டேன்னு சொல்லிடுவாங்க, பயப்படாம யாருக்கு போட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா சிட்டில வந்து இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். சில பேர் எங்களுக்கே தெரியும் அவங்க விஜய் போடலன்னு. ரெண்டு பேர்கிட்ட எடுத்தோம். ஒருத்தர் வந்து திமுக அலையன்ஸ்ன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து இவருக்கு டிவிகேன்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே பசங்க 25 வயசு, மாறுபட்ட கருத்து. உண்மை. பட் 80% வந்துங்க, நீங்க ஒரு சர்வேல நீங்க 80% வந்து நீங்க கன்ஃபர்ம்டு. இப்போ இப்போ எல்லா சர்வேஸ் வந்திருக்குது, எல்லாமே டிஎம்கே எட்ஜ் தான் கொடுக்குறாங்க. ஆமா, நம்ம ஒருத்தர் தான் 169 கொடுக்குறோம், மற்றவங்க 160 வரைக்கும் தாண்டிட்டாங்க, 165 வரைக்கும் தாண்டிட்டாங்க சில இதெல்லாம். ஆமா, பிரஜா போல்னு அவங்க 168 கொடுத்துருக்காங்க. அதே போல ஆமா, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க வந்து 160, 145 to 160 கொடுக்குறாங்க. ஆமா, அவங்க நல்ல ரேஞ்ச் வந்து 15 சீட்டு 20 சீட்டுல ரேஞ்ச். நம்ம டாட்ல கொடுக்குறோம். நம்ம இவ்வளவுதான், நம்ம 234 கவுன்சில் நம்மளுக்கு தெரியலீங்க. இவ்வளவு லீடுனா அப்போ 169 தான். அதை வந்து நான் வந்து 175 பண்ண முடியாது, இல்லைன்னா வந்து 140 கொண்டு வர முடியாது. சார், 2019 நீங்க கொடுத்த மாதிரியே ஒரு தொகுதி வந்து தேனி வெற்றி பெறும் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நடந்துச்சு. 2021 உங்களுடைய கணிப்பு என்னவா இருந்துச்சு சார்? நாங்கள் டிஎம்கேலிஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம். அப்பவே நிறைய பேர் ஏடிஎம்கேல வரும்னாங்க. பட் அது ட்ரெண்டே வேறங்க. 2021 ஆன்டி இன்கம் வச்சு 10 வருஷம். சார், நீங்க அப்ப எவ்வளவு தொகுதி சார் வந்து கொடுத்துருந்தீங்க திமுக கூட்டணிக்கு? அது சரியா ஞாபகம் இல்லைங்க, சரியா ஞாபகம் இல்லை. திமுக வெற்றின்னு தான் கொடுத்தோம். ஓ, ஓகே 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 சார். சார், இப்போ டாக்டர் ராமதாஸ், சசிகலா அவங்க வந்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற மாட்டாங்களா? சௌமியா அன்புமணி அவங்க என்ன ஆவாங்க? தர்மபுரியில் போட்டிடுறாங்களே, அவங்க வெற்றி பெறுவாங்களா? அதே போல் காங்கிரஸில் ஜிகே மணியோட பையன் ஜிகே மணியோட சன் ஜிகேஎம் தமிழ்குமரன் அவர் போட்டிடுறாரு. அங்கே போய் கடுமையாக வந்து அன்புமணியினுடைய மகள்கள் குடும்பமாக போய் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த தொகுதி என்ன ஆக போகுது சார்? தர்மபுரி வந்து டஃப் ஃபைட்டாக தான் இருக்குங்க. டஃப் ஃபைட். பட் எட்ஜ் வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம், பிஎம்கேக்கு. சௌமியா ரொம்ப ஸ்லைட் எப்படி வேணா மாறலாம். பட் ஜிகே மணியோட சன்னு லீட்ல தான் இருக்காரு. அவர் ஜெயிச்சிருவார். அவர் வெற்றி பெற்றுவார். இல்லை, எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் கண்ணீர் விட்டு அழுதாங்கல்ல, அது ஒர்க் அவுட் ஆகலையா? அப்புறம் டாக்டர் ராமதாஸ் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார்ல, அவர் ஒன்று பண்ணியிருந்தார்ல. ஆமா, துரோகிகளை வீழ்த்துங்கள் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு டேலி ஆகி போச்சு. ஓகே, அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ங்க. அது சொல்லியிருந்தாங்கன்னா நானே முடிச்சு கொடுத்துருப்பேன் 2 பேருக்கு. சார், இப்போ இந்த இஷ்யூ இருக்குல்ல சார், இது தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கா? ஏன்னா ராமதாஸ் வந்து இப்படி என்னோட முதுகுல பயங்கரமா மகனே வந்து குத்திட்டாரு, என் ரத்தமே எனக்கு விஷமாகி விட்டது அப்படின்னு அவர் ஒரு புறம் அதுக்கு பிறகு அன்புமணி அவரு தரப்புல இருந்தும் வந்து எங்க அப்பா எங்க குடும்பத்துல திமுக சதி பண்ணிருச்சு, ஜிகே மணி சதி அப்படின்னு அவங்க மகள்கள் வரைக்கும் போய் களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப இதெல்லாம் அந்த சமூக மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இல்லைங்க, 1 இயர் கன்சாலிடேஷன் பிஎம்கேக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ 1 இயர் கன்சாலிடேஷனே ஒரு கொஸ்டின் மார்க் தான்.
கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. அது பிரிஞ்சு போயிடுது. இப்போ முதல்ல 1 இயர் வாக்குகள்லாம் பிஎம்கேக்கு தான் போகும். பிஎம்கே எந்த அலையன்ஸுங்க? அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ நீங்கள் 21 பார்த்துக்கலாம், 24 பார்லிமெண்ட்ல பார்த்துருக்கலாம்ல. எம்பி தோத்தாங்கல்ல, சௌமியா தோத்தாங்க. அப்போ வந்து வெற்றி பெற்றிருக்கணும்ல. அப்போ என்ன அர்த்தம்? 1 இயர்ஸ் வாக்குகளே வந்து கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. அப்போ பிஎம்கே, அப்போ டாக்டர் ராம்தாஸ் இருந்தார், அப்பவே கன்சாலிடேட் ஆகல, இப்போ பிரிஞ்சிருது இல்லைங்க. எனக்கு என்னமோ இந்த 40+ இருக்காங்க இல்லைங்க, 40லேருந்து 45லேருந்து ஒரு 75 வரைக்கும், அவங்கெல்லாம் வந்து டாக்டர் ராம்தாஸ் தான் பேக் பண்றாங்க. அவங்க வந்து அவங்க ஃபீலிங் என்னன்னா, நம்ம 1 இயர் கம்யூனிட்டியை வந்து பாடுபட்டவர் டாக்டர் ராம்தாஸ் தான், அந்த அந்த இது அந்த ஆங்கிள் வச்சிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் வேணா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட, எனக்கு என்னமோ இந்த எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் பிஎம்கே பரவாயில்ல ஓட் ஷேர் வாங்குவாங்க. டிடிவி தினகரன் எண்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் கெரியர். அப்படியா? ஆமாம், அவர் எந்த எந்த தொகுதியும் ஜெயிக்க போகிறது இல்லை அவர், எண்டு. அப்புறம் வந்து ஜி.கே. வாசன், அவரும் எந்த தொழிலும் ஜெயிக்க போறதில்லை. இவங்க 2 பேரும் பயங்கர கேள்விக்குறிதான் தமிழக அரசியல்ல. சார் புரட்சி பாரதம் கேவி குப்பம், அவர் என்ன சார், பூவை ஜெகன்மூர்த்தி, அவர் வெற்றி பெறுவாரா? அவர் இந்த தடவை டவுட்ஃபுல் தான். ஓ சார், சசிகலாவோட ஃபேக்டர் அது எந்த அளவுக்கு, அது சவுத்தில் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கா இல்லை ஓவராலாக ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் அவங்களும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்களா? அவங்களும் டோட்டல் தமிழ்நாட்டில் எங்கேங்க இருக்காங்க சசிகலாக்கு? அவங்க சவுத்தில் தான், சவுத்து. அப்புறம் இந்த சைடு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு மன்னார்குடி, திருவாரூர், கும்பகோணம், இந்த சைடு ஒருத்தநாடு, அந்த சைடில். பட் அங்கே வந்து செக் வச்சுட்டாங்கல்ல இவரை, வைத்திலிங்கத்தை. டிஎம்கே செக்க வச்சு அங்கே வந்து ஏடிஎம்கே ஓட்ட அவங்க பிரிச்சுட்டாங்க. ஓகே, அவர் மூலியமா இவங்க சசிகலா வந்து அங்கேயும் போய் அவங்களும் பிரிக்கிறாங்க. அப்ப யார் வாக்குல பிரிக்கிறாங்க? அதிமுக வாக்குதான். மன்னார்குடியில சசிகலா வந்து டிடிவி தினகரன் வாக்குல அப்படியே பிரிக்கிறாங்க. அதனால சவுத்லயும் அப்படியே தான் நடக்கும், சவுத்லயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஓகே, நீங்க ஒரு 2000 3000 அவங்க இருக்கிற தொகுதியில் நீங்க எடுத்து டிஃபரன்ஸ் வந்துச்சுனாவே என்ன ஆகுதுங்க? மார்ஜினே 6000 7000. இவங்க ஏடிஎம்கே அங்க ஒரு 3000 4000 பிரிச்சாங்கன்னு வைங்க, 2000 3000 பிரிச்சுட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் ஏடிஎம்கேக்கு தான் லாஸுங்க. ஓகே சார், இப்போ நீங்க உங்களுடைய கருத்து கணிப்பு வந்து நேற்று பிரதான பேசு பொருளா இருந்துச்சு ஊடகங்கள்ல. அதுல ரவீந்திரன் துரைசாமி அவர் வந்து சொன்னாரு, வட இந்திய ஊடகங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பல்ஸ் வந்து தெரியல, கோவை பேஸ்டா வந்து இயங்குறவர் என்னோட நண்பர் அக்னி நியூஸ் சர்வீஸ் நிறுவனம், அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு உங்களை குறிப்பிட்டு சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா 169 இடங்கள் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கிறத அங்கீகரிக்கிறாரு. அவர் கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா 180 வரும் டிஎம்கே அப்படின்னு வந்து சொல்றாரு. 180 வந்து வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. விஜய் எந்த அளவுக்கு ஏடிஎம்கேவை பிரிக்கிறாரோ அந்த அளவுக்கு இன்னும் கூடுமே ஒழிய 169க்கு குறையாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து சொல்றாரு. நீங்க என்ன சார் கருதுறீங்க இதை பற்றி? மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமிக்கு ரொம்ப நன்றி நம்மளை மென்ஷன் பண்ணதில். மிஸ்டர் ஆர்டி சொன்ன மாதிரி 180னா மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் இன்னும் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 200 பார் சொன்னாங்க, அதுல 180னா பெரிய இது, நியரிங் 200 பார். ஓகே, அவர் சொன்ன கருத்து கரெக்ட் தாங்க. ஓகே சார். சார், இப்போ அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவா சார் இருக்க போகுது? இப்போ 11வது, இப்போ இதுலேயும் வந்து இப்போ வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஏடிஎம்கே வராது அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? தலைமையில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சசிகலாவும் வந்து ஒரு 80க்கும் மேலே வேட்பாளர்களை போட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க. இந்த ஒன்றிணைவு அந்த மாதிரி எந்த சாத்தியமுமே இல்லையா? அது ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. அதிமுக வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து அடுத்தது வந்து அவங்களுக்கு
இந்த தோல்வின்னா இந்த தோல்வி பெரிய தோல்வின்னா அப்புறம் மீள்றது ரொம்ப கஷ்டங்க. மீள்றது ரொம்ப கஷ்டம். டிவிகே வந்து விஜய் பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற நிலை உருவாகிருமா? இல்ல அப்படி ஒன்றும் உருவாகாதுங்க. இந்த தடவையும் அவங்க டிஎம்கே டிவிகேனாங்க. பட் களத்தில் வந்து ஃபைட்டே வந்து டிஎம்கே லைன்ஸ் ஏடிஎம்கே லைன்ஸ் தான். அது டிவிகே 3வது இடம் தான். பட் இவங்க பார்ட்டியை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏடிஎம்கே கூட வந்த மற்ற கட்சியிலிருந்து வந்தவங்களை விட பார்ட்டியிலிருந்து வெளியே போகிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. வெளியே போகிறவங்க தான் ஜாஸ்தியாக, அதுவும் எம்எல்ஏஸ் பாருங்க எவ்வளோ பேர் போயிட்டாங்க பாருங்க. ஓபிஎஸ் போயிட்டாரு, மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு, இவர் வைத்தியலிங்கம் போயிட்டாரு. அதெல்லாம் ஒரு மைனஸ் தானுங்க சார். வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? 3 பேருமே வெற்றி தான். 3 பேர் வெற்றி பெறுவாங்க. ஓகே சார். அதில் ஹையஸ்ட் வந்து 3 பேர்த்துல ஓபிஎஸ் தான் வெற்றி அடைவார், ஹையஸ்ட். அப்புறம் இவர் வைத்தியலிங்கம், அப்புறம் மனோஜ் பாண்டியன், 3 பேர் வெற்றி விடு. ரொம்ப ஏடிஎம்கே இது ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லுங்க. இது எப்படி இந்த எலெக்ஷனில் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க? அவங்க வேற சென்ட்ரலில் காத்துட்டு இருக்காங்க. பிஜேபி வளர்றதுக்கு எப்படி என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில்னு. ஸோ நிறைய இது எதிர்பார்க்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தடவை படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்குள்ள ஒரு ரிஃப்ட் வரும். அவங்களுக்குள்ள உள் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும், ஓப்பனாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வெளியிருந்து தெரியுது அவங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமிக்கு மற்றும் பலருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது. படுதோல்வி அடிச்சிட்டாங்கன்னா அது வெடிக்கும், டெஃபினட்டா வெடிக்கும். யார் எங்க போறாங்கன்னே தெரியாது. ஆனா இதுக்கு மேல ஏடிஎம்கே உடைஞ்சதுன்னு வைங்க, டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் ஜெயலலிதா காப்பாத்தின ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப கஷ்டம்தான். அது ரொம்ப கஷ்டம்தான். இதுல வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள், அவங்க வந்து 8 தொகுதிகள்ல வந்து போட்டியிடுறாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து எவ்வளவு இருக்கும்? உங்களுடைய கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது சார்? பிசிகே வந்து 4 தொகுதியில கம்ஃபர்டபுளா லீட்ல ஜெயிக்கிறாங்க. ஒரு தொகுதியில ஸ்லிம் மார்ஜின்ல லீட்ல இருக்கிற மாதிரி தெரியல. அந்த தொகுதி எப்படி வேணா மாறலாம். எந்தெந்த தொகுதி சார்? பன்ருட்டி, அப்துல் ரஹ்மான், பெரியகுளம், ஆற்றல் அரசு, கள்ளக்குறிச்சி, மாலதி, அவங்க பெரியகுளம் டவுட்ஃபுல்லுங்க. பன்ருட்டி சார்? பன்ருட்டி டஃப் ஃபைட்ல இவங்க லீட் பண்றாங்க, அதுதான் சொல்றேன். பன்ருட்டில இவங்க லீட் பண்றாங்க. பட் அது வந்து எப்படி வேணா போலாம். பட் இப்போதைக்கு விசிகேக்கு 4 ரொம்ப சேஃப். அந்த 5th தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆனா 3 தொகுதி வந்து அவங்க இந்த தடவை தோல்வி அடைவாங்க. சார் காட்டுமன்னார் கோயில் அது லீட்ல தான் இருக்காங்க. ஓகே சார். சார் திண்டிவனம் வன்னியரசு அது டவுன் தான், அது டவுன்ல தான் இருக்காங்க. ஓ, எவ்வளவு சார்? எவ்வளவு வித்தியாசம்? சென்டர் மார்ஜின் ஒரு 3% இருக்கும் டவுன். ஓ, மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தெரியல, பேலட் பாக்ஸ் உடைக்கட்டும், பார்க்கலாம். அது வந்து அது கன்சல்டேஷன் வந்து ஆகலைன்னு தெரியுது. பட் 1 இயர் கன்சல்டேஷனு அது ரொம்ப டிக்லிஷ் கான்ஸ்டிடன்சி தான் திண்டிவனம். பட் பார்க்கலாம். பட் இவருக்கும் விசிகேக்கும் கொஞ்சம் எட்ஜ் இருக்குது. அந்த தலித்ஸ் கன்சல்டேஷன் நடந்திருக்குது. பட் பிஎம்கே கன்சல்டேஷன் கொஞ்சம் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதுதான் மெயின். ஓகே சார். சார் செய்யூர் சிந்தனை செல்வன் வெற்றி பெறுவார். திருப்போரூர் பன்னீர்தாஸ், அப்புறம் இங்க ஏடிஎம்கே அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ்ல பாலு, அது டஃப் ஃபைட். பட் டவுட்ஃபுல் தான். அரக்கோணம் எழில் கரோலின், அது கொஞ்சம் டவுட்ஃபுல். பட் கொஞ்சம் அட்வான்டேஜ் டிஎம்கே விசிகேக்கு இருக்கு. அதான் ஒரு 4 தொகுதி கன்ஃபார்ம்டு, 1 வந்து டவுட்ஃபுல்லு.
அது வந்து எப்படி வேணா போலாம். சார் கள்ளக்குறிச்சி மாலதி திருமாவளவன் அவங்களோட சிஸ்டர் பொண்ணு மாலதி. இல்ல, அதுவும் கொஞ்சம் எஜ்ஜில் தான் இருக்காங்க. எஜ்ஜு இருக்காங்க. ஒரு 4-5 தொகுதி எஜ்ஜு. 3 தொகுதி கன்ஃபார்ம்டா வராது. தொகுதி சார்? அதான் நம்ம சொன்னது திண்டிவனம், இந்த மாதிரி 3 தொகுதி வராது. பெரிய குளம் எல்லாம் வராது. பட் ஒன்று, பிசிகே வந்து கடந்த தேர்தலில் பார்த்தா இந்த தேர்தலில் கொஞ்சம் சரியா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் எலெக்ஷனை. அவங்க தலித் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, நார்த்ல ஃபுல்லாவே நடந்திருக்கு. பட் ஸ்டில் சில வாக்கு சதவீதம் வந்து டிவி கேக்கும் போயிருக்கு. பிசிகே எல்லாரும் மாதிரி தலித் வாக்கியம் வந்தீங்கன்னா அந்த 18ல இருந்து 23. இல்ல அதான் சார், அத வந்து டிவிக்கு அதிக அளவுல பிரிச்சிருக்காங்களா? அதிக அளவு இல்ல, ஒரு அளவுக்கு பிரிச்சிருக்காங்க, போயிருக்கு. அது வாக்கு சதவீதம் விசிகே குறையும். அது வந்து ஏன்னா இவர் வந்து சவுத்ல லைக் மாயாவதி, மிஸ்டர் திருமாவளவன். பட் அவர் இன்னும் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல அவர் எப்படி பிசிகே கொண்டு போறாருன்னு பார்க்கணும். வெறும் தலித்துக்கான ஒரு ஃபோரம் இல்லாம, பார்ட்டி இல்லாம ஜெனரலைஸ் பண்ணி அவர் கொண்டு போனாலும் இன்னும் நல்லா இருக்கும். அப்படியான மாற்றங்களையும் செஞ்சுட்டு தானே சார் இருக்காரு, எல்லா இஷ்யூலயுமே செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் செய்யணும். அவரு நார்த் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா, நார்த் பார்ட் ஆஃப் எண்ட் பார்ட் ஆஃப் டெல்டா, அப்புறம் அந்த அரியலூர், பெரம்பலூர், இந்த சைடு டெல்டா, மயிலாடுதுறை, அது கொஞ்சம் ஒரு பார்ட்டு. பட் அவர் வெஸ்ட்ல சவுத்துல அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லையே. அவரு தமிழ்நாடு கம்ப்ளீட்டா வந்து அவர் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணணும், அப்பதான் வந்து. ஆனா பட் அன்டிஸ்பியூட்டட் தலித் லீடர் சவுத் இந்தியாவில். எப்படி பிஎஸ்பி சுப்ரீமோ மாயாவதி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தாலும் அது மாதிரி. பட் இன்னும் கொஞ்சம் அவர் இதெல்லாம் விசிகே வந்து அவங்க இது கொண்டு போகணும், ஐடியாலஜி எல்லாம் கரெக்டு. பட் இதில் வந்து அவங்க ஸ்பீட் அப் இல்லை. அதனால வியூகம் வந்து மாற்றணும் அவங்க. அது வந்து இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் உள்ளாட்சி தேர்தலையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அவங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த ஓட் ஷேரை திரும்பி எடுக்க முடியும், அதிகப்படுத்த முடியும். இது ஒரு சேலஞ்சிங் ஜாப் மிஸ்டர் திருமாவளவனுக்கு. ஓகே சார். காங்கிரஸ் 28 தொகுதிகளில் காங்கிரஸ் எவ்வளவு சார் வந்து வெற்றி பெறுவாங்க? காங்கிரஸ் நம்ம கணக்குல வந்து 13 தொகுதியில வெற்றி பெறுவாங்க. 13 தொகுதி வெற்றி பெறுவாங்க. 3 தொகுதி வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கு. அது வந்து நம்ம அட்வான்டேஜ் கொடுக்குறோம். ஒன்றும் நாங்குநேரி டஃப்பாக இருக்கு, பட் அவர் வந்துடுவார். பட் ஈரோடு வெஸ்ட் வந்து டஃப்பாக இருக்கு. நம்ம வந்து ஏடிஎம் கேரியன்ஸ் கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு 2-3 தொகுதி இருக்கு, அதெல்லாம் போயிடும் சார். இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம் 3ல இருந்து 4 கான்ஸ்டிட்யூன்சி கண்டிப்பா வெற்றி பெறும். 3 வந்து கன்ஃபார்ம்டு, 4வது குரூஷியலா இருக்கு, யார் பக்கம் வேணா போகலாம். சிபிஐ வந்து 2 தொகுதி கன்ஃபார்ம்டு, 3வது தொகுதி டஃப் ஃபைட்டா இருக்கு. பட் யாருங்க எந்தெந்த தொகுதி கன்ஃபார்ம்டு சார்? சிபிஐ என்னங்க தலியில போட்டிடுறாங்க. தலியெல்லாம் கன்ஃபார்ம் சீட்டுங்க. தலி கன்ஃபார்ம் சீட்டு, அவங்க நல்ல லீட்ல வருவாங்க, அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் சிபிஐ அவங்க வந்து சீட்ஸ் வந்து கன்வர்ஷன் தான் இவங்களுக்கு சிபிஐக்கு ஆக மாட்டேங்குது. சிபிஎம்க்கு ஆயிடுது, சிபிஐக்கு ஆக மாட்டேங்குது. கம்யூனிஸ்ட் நேஷனல் லெவல்லையே அப்படிதான் இருக்கு. 2 பேர் லெஃப்ட் ரைட்டும் 2 பேருமே நேஷனல் லெவல்லையே டவுன்ல இருக்காங்க. எக்ஸப்ட் கேரளா, வெஸ்ட் பெங்கால்ல ஒன்றும் இல்லை. அப்புறம் தமிழ்நாடுல கொஞ்சம், ஆந்திரால கொஞ்சம், பீகார்ல கொஞ்சம், இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஃப்ளோ சரியில்லை சார். இப்ப காங்கிரஸ்க்குள்ளேயே
அவங்க வந்து டிவிகேவோட நம்ம கூட்டணி வச்சிருந்தா பரவாயில்ல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டதா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹிந்துல செய்தி வெளியானுச்சு. அப்புறம் நேற்று வந்து கிரீஷ் சோடங்கர், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், நாங்க வந்து இனி வந்து சும்மா இருக்க மாட்டோம், ஒண்ணு எதிரணியில இருப்போம், இல்ல அல்லது ஆளுங்கட்சியில அதிகாரத்திற்கு நாங்க வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப இந்த 13 இடங்கள் அதுக்கு வந்து உதவுமா? டிஎம்கே வந்து அவங்களே தனி பெரும்பான்மையோட ஃபார்ம் பண்றாங்க கவர்மெண்ட். அப்புறம் அந்த கூட்டாட்சி இதெல்லாம் எங்க வரும்? அந்த பாயிண்டே ரைஸ் ஆகாது. அந்த பாயிண்டே ரைஸ் ஆகும். இவங்க டிஎம்கே 131 to 133 ஜெயிக்க போறாங்க, வெற்றி பெற போறாங்க. அந்த பாயிண்டே வராது. அது ஏன் இப்ப திருப்பியும் கொண்டு வராங்கன்னு தெரியல. சார், இப்ப நீங்க வந்து டிவிகேவுக்கு வந்து இப்ப 15ல இருந்து 17 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு 15.1 ஓகே ரைஸ் ஆனா ஒரு 1.9% 17ல செட்டில் ஆவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு இல்ல. அப்படின்னா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து இந்த கூட்டணி கணக்குகள் வந்து மாறுமா? காங்கிரஸ் டிவிகே வந்து அலையன்ஸ் போக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தும் ஸ்டாலினும் ராகுல் காந்தி ஒரே மேடை கூட வந்து பகிர்ந்துக்கல. ராகுல் தனியா தான் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அப்படியான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? அப்படி பெருசா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்தியா பிளாக் கலைஞ்சிரும். இந்தியா பிளாக் கலைஞ்சதுன்னா மேபி தேர்ட் ஃப்ரண்ட், மூணாவது அணி. ராகுல் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் மூணாவது அணி ஃபார்ம் ஆகலாம். மம்தா பானர்ஜி, எம்.கே. ஸ்டாலின், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், தாக்கரே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வரலாம். ஆனா என்னன்னாலும் இது இந்த டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னா அது காங்கிரஸ் தான் பாதிப்பாகும். இப்ப காங்கிரஸே நீங்க சொல்றீங்க அசம்பிளி எலெக்ஷன் போயிருந்தா டிவிகே கூட போனா ஜெயிச்சிருவாங்கன்னு. 17+6 எவ்வளவு? 23. 17+6 எவ்வளவு? மேக்சிமம் 6, 7 கொடுத்துட்றேன், 24. அப்புறம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் தான் அதெல்லாம். ஆனா இப்ப விஜயும் சொல்றாரு இல்லையா, தமிழ்நாடு காங்கிரஸ ஸ்டாலின் காசு கொடுத்து வாங்கிட்டாரு. ஆனா ராகுல், அதாவது உண்மையான காங்கிரஸ் வந்து என் கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத ஒன்னும் ராகுலோ மற்றவங்களோ யாரும் மிஸ்டர் ஜோசப் விஜய் சொல்றது கரெக்ட். ஏன்னா ஒரு 10 எம்எல்ஏ போயிட்டாங்க அங்க டிவிகேக்கு, 5 எம்பி போயிட்டாங்கல்ல. 5 எம்பி, மிஸ்டர் செல்வ பெருந்தை தவிர வேற ஜெனரல் செக்ரட்டரி ஒரு 6 பேர் போயிட்டாங்க. காங்கிரஸ் டிஎன்சிசி ட்ரெஷரர் போயிட்டாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் போயிட்டாரு. எத்தனை பேருக்கு போனாங்க? யாரு போனாங்க? இவங்க வராங்க, அவங்க வராங்க, இந்த டாப் லீடர்ஸ் வராங்க, யாருமே போலியா? யாருமே போலியில. போயிருந்தா தானே ஸ்ட்ரென்த். யாருமே போல, பேர் தெரியாதவங்க தான் போயிருக்காங்க. போனோன்னு அசம்பிளி சீட்டு வேற கொடுத்துட்டாங்க. அவரெல்லாம் பேரே தெரியாது. ஆனா இது டிவிக்கு காங்கிரஸ் டிவிக்கு விட்டு போட்டுங்க, பார்க்கலாம் ஒரு எலெக்ஷன், அதையும் பார்ப்போம். அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ சசிகலா, ராம்தாஸ், இந்த அந்த அணிகள் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது வந்து இப்போ இதுல பண்ணிடணும், என்னது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. நீங்க இதெல்லாம் அவங்க போக மாட்டாங்க, காங்கிரஸ் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் முறையே வந்து ப சிதம்பரம், சோனியா காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இவங்க எல்லாம் தலையிட்டு தானே வந்து இந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தினாங்க. ராகுல் வந்து அதை வந்து விரும்பல. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இந்த தேர்தல் சமயத்திலேயே வந்து பேட்டி கொடுத்தாங்களே, தினமலர்ல ஒரு பேட்டி வந்துச்சு. ஜனநாயகன் லீக் ப்ராப்ளம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு அவர் வந்து அதிக தொகுதிகள் இங்க தமிழ்நாட்டுல இல்ல, ராகுல் எப்படி இங்க வந்து அதிக நாள் பிரச்சாரம். நீங்க சொல்றீங்க இல்லைங்க, நீங்க சொல்ற அவர் பேரெல்லாம் நான் பேசவே வேண்டியது இல்லை, புரிஞ்சுங்களா? தேவையில்லாதது. அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோங்க, காங்கிரஸ் ஹைகமாண்ட் டிசைட் பண்ணட்டும்.
பட் காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்லேருந்து வெளியே ஏறுவது அது காங்கிரஸ்க்கு தான் ரிஸ்க் நேஷனல் லெவலில். ஏன்னா மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு நேஷனல் ஃபிகர், நேஷனல் பாலிடிக்ஸில் ஒரு நேஷனல் ஃபிகர் இருக்கார். நிறைய பேர் நார்த்ல இருந்து என்ன சொல்றாங்க, எம்கே ஸ்டாலின் வந்து டேக் ஓவர் பண்ணட்டும், பெஸ்ட் லீடர் அப்படின்றாங்க. இந்த என்டிஏவுக்கு இது இந்தியா கூட்டணிக்கு அவர் தலைமை வகிக்கட்டும் தலைமை ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க நார்த்ல நிறைய லீடர்ஸ், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம். ஸோ அது இது ஒர்க் ஆகாதுங்க, இது ஒர்க் ஆகாது. மிஸ்டர் விஜய் வந்து எங்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வந்து சீட் கன்வெர்ட் ஆகல, இல்லைன்னா பிஜேபி கூட போகலாம், அவரு பிஜேபி போகலாம். பவன் கல்யாணம் பிஜேபி போவாரு, ஏடிஎம்கே வெளியே வந்துடும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். தேங்க்யூ.